வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா. இன்றைக்கி நம்ம வாகை தமிழாவில் பார்க்கக்கூடிய ஒரு பழ வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ இந்த பழத்தோட சீசன் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த பழத்தை வந்து நீங்கள் நிறைய இடத்துல அந்த ஹைவேஸ்லாம் வந்துட்டு பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தைகளுக்கெலாம் வந்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பழத்தை வந்துட்டு பார்ப்பீங்க. இது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதற்கான தமிழ் பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீர்க்குமிழி பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பழம் வந்துட்டு எங்கே வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்காடு, ஏழகிரி அந்த மாதிரியான ஒரு மலை பகுதிகளில் தான் வந்துட்டு இந்த பழம் அப்படின்ற ஒன்று வளரும். இந்த பழத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது. நிறைய மக்கள் வந்துட்டு இதை ஒரு முந்திரி பழம் அப்படின்னு சொல்லி நினச்சி வாங்கிட்டு போய் சாப்பிட்றது உண்டு. என்னடா முந்திரி பழம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இப்படி கூட உருவாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தியாக தான் இருந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முந்திரி பழம் தோற்றத்தில் இருக்குது அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்துட்டு நம்ம முந்திரி பழமாக தான் பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு அதை சாப்பிடும்போது வந்துட்டு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு நீர்க்குமிழி பழம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. இதுக்கு பேர் தாங்க வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. பட் இதுக்கும் ஆப்பிளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. இது கொய்யா இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு 93% வந்துட்டு வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஸோ கோடை காலங்களில் வந்துட்டு ஏற்படுற இந்த தண்ணீர் பற்றாக்குறை, நம்மளுக்கு ஒரு மாதிரியான வறட்சி, இது எல்லாத்தையுமே தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரிய வருது. ஸோ இதுக்கான சீசன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 மாதத்தில் முடிய போகுது அப்படின்றதுனால இந்த பழத்தை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இது வந்துட்டு நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் தருது. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியமும் பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே இருக்குது. பாஸ்பரஸ், பொட்டாசியம், விட்டமின்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம உடலுக்கு வந்துட்டு பல வகையான நன்மைகள் தருது. சுகர் பேஷண்ட்ஸுக்கான ஒரு முற்றிலுமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பழம் அப்படின்னா அதை வந்துட்டு சொல்லலாம். இந்த பழத்தை வந்துட்டு சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பனை பிரதேசங்கள்லையுமே விளைவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் சைட்லேயும் வந்துட்டு விளைவிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியலாக விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. பட் மலையிலேருந்து வர பழம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் பிங்க், லைட் பிங்க், ரெட் கலர், க்ரீன் கலரில் தான் வந்துட்டு இந்த பழம் அப்படின்ற ஒன்று இருக்கும். தென் இந்த பழத்தோட சீசன் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்ல இருந்து ஜூலை வரைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் இந்த பழத்தை வந்துட்டு குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் வந்தவங்க சாப்பிட்டாலும் சரியாகும்னு சொல்கிறாங்க. வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு சரியாக போகுது. இது நம்ம நாட்டு பழமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இது வந்துட்டு வெளிநாடுகளில் வந்துட்டு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீரிழிவு நோய்க்கு, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, நீரிழிவு நோய்க்கு வந்துட்டு ஒரு முற்றிலுமான மருத்துவத்தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் ரத்த கொழுப்பு இருந்தாலுமே வந்துட்டு இந்த பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாகும். ஸோ இந்த பழம் சீசன் டைமில் தான் கிடைக்கும் போதே வந்துட்டு டெய்லி ஒரு பழமாக வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, அவங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக வந்துட்டு இருப்பாங்க. எல்லா வயதினருமே கண்டிப்பாக இந்த பழத்தை வந்துட்டு சாப்பிட்லாம். இப்போ வந்துட்டு இந்த பழம்னா யாருக்குமே வந்துட்டு அவ்வளோவா தெரியப்படுறது இல்லை. ஸோ இந்த வீடியோ மூலமாக இந்த பழம் எப்படிப்பட்டது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வாகை தமிழா சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இது எல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரும். சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.